அது T20 வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ். விஷுவலி பார்த்தீங்கன்னா கூட the suspense it had in store was too much. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பற்றி தான் நான் பேசுகிறேன். பாலா, நம்ம ப்ரிவியூவில் கண்டிப்பாக குரூப் டி ஒரு ஒரு பாசிபிள் அப்செட் இருக்குன்ற பாயிண்ட்டு முன் வச்சோம். அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அடிக்க போகுதா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவை அடிக்க போகுதான்றதுல தான் எனக்கு ஒரு வருஷனுக்கும் ஒரு டிஃப் இருந்தது. நீங்கள் க்ளீனாக அதெல்லாம் விட்டுட்டு குரூப் சி சொல்லியிருக்கீங்க. இன்னும் அதுக்கான மேட்சஸ்லாம் போயிட்டுருக்கு. பட் இந்த மேட்சஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுவோம். ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிளாக்பஸ்டர் மேட்சஸ் ஆஃப் T20. சான்ஸே இல்லை. I will bring it down to a point where 5 wickets in hand, 4 overs, 40 runs required. Rashid still batting. எப்படி மேட்சை விட்டாங்க? Actually, the Afghan is match to lose. எனக்கு தெரிஞ்சு ஆமா. on a lighter note சொல்லணும்னா both of them tried to lose. நீ தகுறியா நான் தகுறியான்னு அப்படிதான் போயிடுச்சு. ஓகே. When they took out Rashid Khan and Omar Zai, I think they should have closed the match there only. ஓகே. நூறுலாம் கரெக்ட். 2 6 அடிக்க விட்டது தப்பு. ஓகே. ஸோ அங்கேருந்து அட்வான்டேஜ் ஸ்லிப் ஆச்சு. 100 6 அடிக்க விட்டு இது டாப் ஆஃப் இட் ரபாடா நோ பால். எக்ஸ்பீரியன்ஸ் கை டூயிங் நோ பால் இஸ் கிரைம். யா. டேல்சன் கழுவி கழுவி ஊதுனாப்ல. ஆமா. ஓகே. That's one of the reasons he didn't bowl in the both the power plays. The ஆமா. super சூப்பர் overs. ஓவர்ஸ் சூப்பர் ஓவர்ஸ் போடல. So கரெக்ட். that was a crime. Okay. First super over. Okay. நல்ல start. Afghanistan கடிச்சிச்சு. Again Afghanistan at the match. 7 runs required in 2 balls. ஒரு dot ball. Again last ball 6 அடிச்சு. Amazing hitting actually. Under pressure low full toss. Stubbs யா. convert பண்ணாரு. செம்ம சாஸ். Then ஸோ second super over. I think second super over வந்து it's a lot of gift from இவன் தான் ஃபருகி. கரெக்ட். ஒமர் ஜாய் தான் ஆமா. நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. நிறைய ஃபுல் டாஸஸ் நிறைய கொடுத்தாரு. முடிஞ்சிச்சு, அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆமா. மேபி குர்பாஸ் ட்ரை டு மேக் இட் வெரி அகைன் குர்பாஸ் ட்ரைட் இஸ் பெஸ்ட், மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த 4 போயிருந்தா பேஜாராயிட்டு இருப்பாங்க எல்லாரும். அந்த மூணாவது சூப்பர். பேஜாராயிட்டு இருப்பாங்க. பட் இட் வாஸ் a good match, good match. Actually a match which Afghanistan supposed to win. பாஸ்கி pretty much சூப்பராக சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸையும் நீங்கள் உங்களோட சம்மரிலையும் கவர் பண்ணீங்க. நல்லா இருந்தது. பாலா கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வென் சி நான் ஸ்ட்ரைக்கர் வந்து somehow or the other he has to put நூர் பேக் இன் டு ஸ்ட்ரைக். அப்படிதான் ஓடுவாங்களா அது? ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லெவல் கம்மியாக இருந்தது அது. வாட் இஸ் யுவர் டேக்? ஆக்சுவலா அது வந்து அது 2 ரன்ஸ் எடுக்க வேண்டிய 2 ரன்ஸ் தான். ஸ்ட்ரைட்டா கரெக்ட். ஃபில்டர் போயிருந்தா எடுக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா ஃபில்டர் போயிருந்தா ஒரு ரன் எடுக்க வந்துடுச்சு, டை ஆயிட்டோம், ஒரு ரன் அடிக்கணும்னு. அது இஸ் 100 வந்து போயிட்டு அங்க திரும்பி பாக்குறாரு அவரு. அங்க போய் ரீச் பண்ணி திரும்பி பார்த்தாரு. இது வந்து ஆக்சுவலா வந்து ஈஸியா ஓடக்கூடிய ரன்னு. அது நடுவுல கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. பாத்தீங்கன்னா ரீப்ளே பாத்தீங்கன்னு தெரியல. செகண்ட் ஹேண்ட் நடுவுல ஒரு ஸ்லோ ஆனாரு. த்ரோ வந்து எங்கேயோ அங்க போகுதுன்னு நினைச்சிட்டு ஸ்லோ ஆனாரு அவரு. அப்புறம் திருப்பி இங்கதான் சொல்லிட்டு போடி வந்து அதையும் பேட்டை வந்து கிரீஸ்ல வந்து தேய்ச்சிட்டு போல, வழக்கம் போல சைலண்டர் அப்படியே தூக்கி மேல மேல அப்படியே வச்சாரு உள்ள. அதான் எல்லா மிஸ்டேக் நடந்து. பட் ஆனா வந்து நீங்க சூப்பர் ஓவர் மேட்ச் டை ஆகணும்னு பாத்தீங்கன்னா டீம் வந்து நல்லா ஆடி டை பண்ணுவாங்க. கரெக்ட். அது பாட்டி இப்போ ஒரு 5 to win இருக்கும்போது 4 அடிச்சு டை பண்ணி சூப்பர் ஓவர் போறது வேற விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா நட்டமா போலிங் போட்டு சூப்பர் ஓவர் எடுத்துன்னு போனாங்க. ஏன்னா நீங்க மேட்ச் அந்த நோபால் இல்லைன்னா அந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு அங்கேயே. 19th ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல மேட்ச் ஓவர், 10th விக்கெட் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் அம்பையர் ஆக்சுவலா ஸ்டம்பை தட்டிருப்பாரு அவரு. அப்பதான் மேட்ச் முடிஞ்ச மேட்சை வந்து திருப்பி சூப்பர் ஓவர் எடுத்தது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட மிஸ்டேக். நான் இது ஒரு ஃபன்னி வேயா பார்க்குறேன். ஓகே, மேட்சுக்குள்ளேயே மேட்ச்சு. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் போலரோ இல்லை பேட்டரோ அவங்க பண்ண மிஸ்டேக்கு கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ அமைஞ்சுட்டே இருந்தது ஒரு ஈவெண்ட் பேஸில். இப்போ நீங்கள் ரபாடா நோ பால் போட்டது இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ரபாடா நோ பால் போட்டது ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக அதை ரீச் பண்ணி ரன் அவுட் பண்ணி சூப்பர் ஓவருக்கு எடுத்துன்னு போனதுக்கு ஒரு காம்பன்சேட்டரி மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஸ்டப்ஸ் அவ்வளோ பால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டிஸோட இருக்கிற மனுஷன் முதல்ல விட்டாரு, ஈஸி பாலை விட்டாரு, கஷ்டமான பாலெல்லாம் 6 அடிச்சாரு. அதே மாதிரி நீங்கள் அவங்களதும் பார்த்தோன்னா 4 balls 24 runs மேட்சே கை விட்டு போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 6 அடிக்கிறாங்க. ஏதாவது ஒன்றுமே ப்ரெடிக்ஷனில் இல்லாத விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருந்தது. இட் வாஸ் அன்பிலீவபிள் டு வாட்ச். ரபாடா வந்து 2 நோபால் போட்டதெல்லாம் கிரிமினல். அடுத்த மேட்ச் சேர்த்துக்க கூடாது ரபாடா.
ஃபுட்பால் வந்து ரெட் கார்டு கொடுத்து அடுத்த மேட்ச் ஆடாத மாதிரி இவர் 2 நோ பால் போட்டு லாஸ்ட் ஓவர் உட்கார வச்சு. ரைட். சூப்பர் ஓவர் வந்து டெத் போலிங்ல யாரு போடுறாங்களோ அவங்க தான் போட்டாகணும். கரெக்ட். அவர் வந்து போடுவாரு, அவர் போட்டாரு. இவர் இவர் நம்ம இவர் அப்சத் எல்லாம் அவர் வந்து மிட் ஓவர்ல போடுற போலர். அவரெல்லாம் லாஸ்ட் ஓவர் டெத் எல்லாம் போலிங் கொடுத்தாரு. ஆக்சுவலா நான் தான் 100 கொடுத்துருவேன். 100 இல்ல கொடுக்குற ஸ்பின்ல இருக்கும் பால். ரைட். டெத்ல போடுற பவுலர்ஸுக்கு அப்போ சவுத் ஆப்பிரிக்கா கேஷவ் மகாராஜுக்கு கொடுத்ததை வந்து ஒரே ரீசன் மூலமா தான் பார்க்கலாம். தி ஸ்கோர்ட் மோர் தென் வாட் தே பிளான் டு. கேஷவ் மகாராஜ் வந்து 23 தான் கேஷவ் மகாராஜ் வந்தாப்புல. while he saying that I hold the second bowler 16 ரன் 5 ரன்னா கண்டிப்பா கேஷவ் மகாராஜ் வந்திருக்காரு. பட் நபி பார்த்தோன்னா I thought I had a chance that okay fine நபி will take on கேஷவ் மகாராஜ்னு பட் மிஸ் ஆயிடுச்சு. சூப்பர் ஓவர் 20 எல்லாம் தாண்ட அப்புறம் ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதனால தான் ஸ்பின்னர் பண்ணாங்க. சூப்பர் ஓவருக்கு மரியாதை. அதுக்கு மேலாம் நீங்க 24 25 ரொம்ப கஷ்டம் அது. இல்ல பாலா, பாஸ்கி சொன்ன மாதிரி இல்ல, கரெக்டா 3வது சூப்பர் ஓவர் போறதுக்கு எல்லாம் ஸ்டேஜ் செட் ஆன மாதிரி இருந்தது. ஒரு வைட் அவர் வந்து அவர் 4 அடிக்கணும்னு சொல்லிட்டு கேப்ல தட்டலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்றாரு அந்த ஷாட். அப்படியே தூக்கி அடிச்சிருந்தாலும் தலைமையில போயிருக்கும் அது. கரெக்ட். He should have gone back to his instincts. full throttle போயிருந்தா சான்ஸ் மேல போயிருக்கும் அது. பாயிண்ட் மேல போயிருந்தா கூட 4 தான். எனிவே ரைட். அப்படியே சுத்தி நமக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைச்சது அவ்வளவுதான். ஆமா, எக்ஸலன்ட் மேட்ச். இவ்வளோ அர்லியா T20 வேர்ல்ட் கப்ல இன்னும் நாக் அவுட் ஸ்டேஜஸ் எல்லாம் ரொம்ப தள்ளி இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான ஒரு மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நேபாள் இஸ் ஆல்சோ கிரேட் மேட்ச். probably the second best match.